நடிகர் சீமான் அவர்கள் வந்து கலைஞர் அவதூறாக பேசின பற்றி ஒரு வீடியோ பேசலான்னு இருக்கேன். கலைஞரை மட்டும் ஏன் இப்படி அவதூறாக பேசுகிறாருன்னு தெரியலையே. சண்டாளங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பேசலாம். அதே இது அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி பேசலாம்ல, ஏடிஎம்கே பற்றி பேசலாம்ல. ஏன் ஏடிஎம்கேல அவங்க வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து 3 வருஷம் அம்மையார் இறந்ததுனால தான் உள்ளே இருக்க முடியல. சசிகலா தீர்ப்பு வந்து உள்ளே வந்து அனுபவிச்சிருந்தாங்க. அந்த கட்சிகளை பற்றி பேசலாம். பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மோடி அவர்கள் பண்ணுற ஊழலை பற்றி பேசலாம். ஏன் கலைஞரை மட்டும் பேசுகிறாரு? ஏன் காரணம்னா, கலைஞர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கார், பல சலுகைகள் செய்திருக்காருங்கிறதுக்கு இவரோட உண்மையான முகங்களை பிரதிபலிக்கார். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலின மக்கள் வந்து சில பேர் புரிஞ்சுக்கணும், இளைஞர்கள். நானும் அந்த சீமான் வழியில் வந்து வீடியோவை பார்த்தவன் தான். ஆனால் எங்களது சமூகத்தை வந்தேரிகள் என்று சொல்லவுட நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், இதனால் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறோம், பார்த்து நீங்கள் யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க. அவர் வந்து ஒவ்வொரு புகழ்ந்து பேசுகிறாரு வைக்கான்னு சொல்லி இல்லாமல், அவரோட என்ன கருத்துக்கள் சொல்கிறாருன்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லா இடத்துக்கும் ஜால்ரா அடிக்கக்கூடாது. ஒரு பக்கம் அடி. ஒன்று பாதிக்கப்பட்டவனுக்கு அடி, இல்லை பாதிப்பு பண்ணவனுக்கு அடி. 2 பேருக்குமே நீ ஈக்குவலாக அடிக்கிறது வந்து நல்ல செயல்முறை கிடையாது. ஆமாம், இங்கே வந்து சொல்கிறாரு பூலித்தேவன் என்று பூலித்தேவன் பேசுகிறாரு. பூலித்தேவன் பக்கத்தில் யார் படைத்தலைவர் ஒண்டி வீரன் இருந்தார். அங்கே வேலுநாச்சியாருங்கார், அது ஒடுக்கப்பட்டவங்க. அங்கே குயிலி ஒடுக்கப்பட்டவங்க. இப்படி எல்லா வரலாறுமே தெரிந்து கொண்டு கட்டபொம்மன் பேசுகிறார். கட்டபொம்மனுக்கார பொட்டிப்பாடை கந்தனபாடை ஒரு அருந்திய சமுதாயத்தை இருந்தவர் படைத்தலைவர் இருந்தார். அதுக்கப்புறம் தீரன் சின்னமலைன்னு சொல்கிறோம்னா அவருக்கு படைத்தலைவர் பொல்லான். இப்படி அருந்திய சமுதாய படைத்தளபதியில் இந்த வரலாறு தெரியாதா? அப்போனா அத்தனை பேரும் வந்தவங்களாம் படத்தில் இருந்தவங்க வந்தேரிகள் தான் வந்து அவங்க வந்து பணி செய்வார்களா? அப்புறம் வந்தேரிகளின் துணையை வைத்து எதுக்கு அவ்வளோ பெரிய மாமன்னர்கள் எதுக்கு வெற்றி பெறணும் போரில்? சீமானுக்கு தெரியுமா? இந்த மாதிரி வரலாறுகளை பேதி கொண்டால் உங்கள் மீது SC/ST ஆக்ட் ஃபஸ்ட்டு நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? தமிழ்நாட்டிலே அதிகமாக SC/ST ஆக்ட் நடைபெற்ற வழக்கு போடப்பட்டது ஒடுக்கப்பட்டது உங்கள் பேர் மேலே தான். பல பேர் மேலே போட்டிருக்காங்க. இருந்தாலுமே சமீபத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் போட்டது உங்கள் கட்சியினர். இதிலேருந்து நீங்கள் ஒரு CM ஆவதற்கு தகுதி இல்லை. அனைத்து தரப்பு மக்களால் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி கிடையாது. சரிங்களா? பார்த்து பேசுங்க. அடுத்து உங்களுக்கு அரெஸ்ட் காத்திருக்கு. வன்கொடுமை தடுப்பு சட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அரெஸ்ட் உண்டு.